ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த கர்த்தருடைய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் கடந்து வந்திருக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் அவர் மூலியமாக பெற்று அனுபவிக்கின்ற நன்மைகளை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அல்லது அவர்களை காணும் பொழுது தேவன் நமக்காக எவ்வளவு பெரிய ஒரு கிருபையையும் பாக்கியத்தையும் தந்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடவே முடியாது. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசித்திருக்கும் பொழுது அவர் உங்களையும் என்னையும் பரிசுத்த ஜாதி என்று சொல்லி நம்மை அழைக்கின்ற தேவனாக இருக்கின்றார். எப்படியா இந்த பரிசுத்த ஜாதியாய் நாம் ஆக்கப்பட்டிருக்கின்றோம்? ஒரு நாளிலே நானும் நீங்களும் பாவத்தின் அடிமைதனத்திலே காணப்பட்டவர்களாக இருந்தோம். ஒரு நாளிலே நானும் நீங்களும் தேவனை விட்டு தூரம் போனவர்களாக காணப்பட்டவர்களாக இருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே வந்தது நிமித்தமாய் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே அவர் கொடுத்தது நிமித்தமாக, அவருடைய சரீரம் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிற்கப்பட்டது நிமித்தமாய், அவருடைய ரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்டது நிமித்தமாய் இன்றைக்கு ராஜரீக ஆசாரிய கூட்டம் அல்லது பரிசுத்தமுள்ள ஜனங்கள் என்று சொல்லி அழைக்கப்படும்படியான ஒரு மேன்மையான பாக்கியத்தை நானும் நீங்களும் பெற்றிருக்கின்றோம். இந்த கர்த்தருடைய நாளிலும் கூட ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். எசேக்கியேல் 37வது அதிகாரத்தின் 26வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். எசேக்கியேல் chapter 37 verse 26. நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். எனக்கு பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் சொல்லுகின்றார் இஸ்ரவேல் ஜனத்தாரை பார்த்து, நான் இப்படிப்பட்ட காரியங்களை அவர்களோடு கூட நான் செய்வேன் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அவர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கின்றார். நாம் அவருடைய பிள்ளைகளாகவும் அவர் நம்முடைய தகப்பனாகவும் இருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் அவர் செய்த உடன்படிக்கை நிமித்தமாக அறிந்து கொண்டவர்களாக காணப்படுகின்றோம். இந்த இடத்துல வாசிக்கின்றோம், நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன். எந்த வித ஒரு கலகமான காரியத்திற்கும் அல்ல, சமாதான உடன்படிக்கையை உங்களோடும் என்னோடும் செய்கின்றவராக அவர் இருக்கின்றாராம். அதை செய்தபடியினாலே அது நமக்கு நித்திய உடன்படிக்கையா இருக்குமா என்று இன்றைக்கு சொல்லிவிட்டு கடந்து போகின்ற காரியம் அல்ல. அவர் நம்மோடு கூட செய்திருக்கின்ற உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாய் காணப்படுகிறது. நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். நீங்களும் நானும் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒரு பிள்ளைகளாய் காணப்படுகின்றபடியினாலே நம்மை அவர் நிலைவரப்படுத்தி நம்மை வர்த்திக்க பண்ணி அவர் நம்முடைய நடுவிலே பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிக்கின்றவராக இருக்கின்றார். அருமையான தேவச்சனமே, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவனுடைய கரங்களிலிருந்து நாம் பெற்றிருக்கின்றோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஏன் என்று சொன்னால் நமக்குள்ளாக அவர் செய்திருக்கின்ற உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை நித்திய காலமான உடன்படிக்கை. நீங்களும் நானும் அந்த உடன்படிக்கையிலிருந்து நாம் விலகி போகாதபடிக்கு அவர் நம்மை காத்துக் கொள்ளுகின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, அப்படி உடன்படிக்கை நம்மோடு கூட செய்திருக்கின்றபடினாலே இன்றைக்கு நம்மை நிலைப்படுத்தி இருக்கின்றார், நம்மை வர்த்திக்க பண்ணி இருக்கின்றார். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே உங்களையும் என்னையும் நிலைநாட்டி இருக்கின்றார். எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த கர்த்தருடைய நாளிலும் கூட ஆலயத்திற்கு சென்று தேவனை ஆராதிப்பதற்கு முன்பதாக இந்த வசனங்களை கேட்கின்ற நீங்கள் தாமே உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற தேவன் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கின்றார். உங்களையும் என்னையும் அவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கின்றார். தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை சுத்திகரித்திருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையின் விசுவாசத்தோடு கூட தானே இந்த நாளுக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட காணப்படுவதாக. ஆமென்.